பிரபஞ்ச சக்தி டிவி. Video 95. கடமை மாத இதழ் அக்டோபர் 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: 55-day Amarnath Yatra concludes. Over 4.5 lakh yatris paid obeisance at the 3,880-meter high Amarnath cave shrine. அமர்நாத் யாத்ரீகர்கள் வைராக்கியம் பாராட்டுக்குரியது. அவர்கள் வணங்கும் கடவுளுக்கு ஆற்றல் இல்லையே என்றுதான் வருந்துகிறோம். செய்தி: Sunita Williams to take to space again in 2012. Indian American astronaut Sunita Williams would travel to space for the second time in June 2012, the NASA announced. சுனிதா வில்லியம்ஸ் இரண்டாவது முறையாக விண்வெளியில் பறக்கப் போவது உலகில் உள்ள எல்லா பெண்களுக்கும் பெருமை. அவர் இந்தியர் என்பதால் இந்தியாவில் உள்ள ஆண்களுக்கும் பெருமை. செய்தி: Furious Love Parade survivors seek answers from organizers. Angry survivors demanded answers from organizers after 19 people were killed in a stampede at Germany's Love Parade. காதல் தேவை, கவனம் அதைவிட அதிகம் தேவை. செய்தி: GOM approval for caste-based census. Ending months of fractious debates across the political spectrum, a group of Minister GOM, headed by Union Finance Minister Pranab Mukherjee, gave its seal of approval to the enumeration of caste in Census 2011. ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வெற்றி. விவேகத்துடன் செயல்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி. செய்தி: The bountiful rain plays sport 2. Northeast monsoon is still away. But Chennai is already grappling with woes usually associated with the monsoon. மழை பெய்வதால் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் மழைநீர் மக்களுக்கு தேவை. மழையே தொடர்ந்து வா. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால் அதிகாரம் 9. விருந்தோம்பல் குறள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்றன்று. பொருள்: விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிர்தமே, ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று. வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பிவிட்டு நாம் சாப்பிடலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. விருந்தினருக்காக ஆக்கப்பட்ட உணவைத்தான் அவருக்கு கொடுக்க முடியும். வீட்டில் இருப்பதையெல்லாம் விருந்தினருக்கு கொடுக்க முடியாது. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். ஆரிய இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் திடீரென்று பிரபஞ்ச சக்தி மதத்திற்கு மாற முடியுமா? மாறுகின்ற விதமும் வேகமும் அவரவர் ஆற்றலை பொறுத்தது. பிரபஞ்ச சக்தி மதத்தை சோதித்து பார்த்து பயனளிக்கும் என்ற நம்பிக்கை வந்தால் மட்டுமே மாற வேண்டும். பிரபஞ்ச சக்தி மதத்தை எப்படி சோதித்து பார்ப்பது? காலையிலும் மாலையிலும் புத்தகத்தை பார்த்தோ பார்க்காமலோ திருக்குறளை உச்சரிக்க வேண்டும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது பிரபஞ்ச சக்தியாகிய என் பெயரை சொல்ல வேண்டும். உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தோன்றுவது உறுதி. படிப்படியாக ஆரிய இந்து மத கடவுள்களை வணங்குவதை நிறுத்திவிடலாம். அடுத்த தலைப்பு:
திராவிடர் பெருமை. சென்னை மாகாண சங்கம் வாவு சிதம்பரம் பிள்ளை, திருவிக வி கல்யாண சுந்தரனார் போன்றவர்களை ஈர்த்தது. ஈவி ராமசாமி நாயக்கர் என்ற தலைவரை உருவாக்கியது இந்த சங்கம்தான். யார் திராவிடர், யார் பிராமணர் அல்லாதோர் என்ற கேள்விகள் எழுந்தன. பிராமணர்கள் நீங்களாக எஞ்சியுள்ள அனைவரும் பிராமணர் அல்லாதோர் என்று ஜஸ்டிஸ் கட்சி விளக்கம் அளித்தது. பிராமணர் அல்லாத மக்களில் முன்னேறிய சாதிகளை சேர்ந்தவர்களே சென்னை மாகாண சங்கத்தின் தலைவர்களாக இருந்தனர். பிராமணர் அல்லாத முன்னேறிய ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் மக்கள் தொகையில் 19% இருந்தனர். பிராமணர் அல்லாத மக்களில் பின்தங்கிய ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் மக்கள் தொகையில் 49%, பஞ்சமர் என்று அழைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் 17% இருந்தனர். அடுத்த தலைப்பு, காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள மக்களுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முன்னேறிய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் அமைப்புகளும் தொழில் வல்லுநர்களை ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அனுப்பியுள்ளன. உலகில் மொத்தமுள்ள 1 லட்சம் தொழில்நுட்ப உதவியாளர்களில் 60,000 பேர் ஆப்பிரிக்காவில் பணியாற்றுகின்றனர். ஆப்பிரிக்க நாட்டு அரசுகள் உயர்கல்விக்காகவும் தொழில்நுட்ப பயிற்சிக்காகவும் பெருந்தொகையை செலவிடுகின்றன. அடுத்த தலைப்பு, embellish your English. Be correct and be sure. The present continuous tense is used for an action going on at the time of speaking. Example, the boys are playing hockey. For a temporary action which may not be actually happening at the time of speaking. I am preparing for examination. For an action that is planned or arranged to take place in the near future. My uncle is arriving tomorrow. Be a man of quotations. Earth changes, but your soul and God stand sure. I am not now that which I have been. There is a certain relief in change, even though it be from bad to worse. அடுத்த தலைப்பு, இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். அங்குஷ், அங்குஷ், அங்குசம். அங்கியாம், அங்கியாம், கண்கள். அங்கு, அங்கு, அங்கம். அங்கஜ், அங்கஜ், மகன். அங்கஜா, அங்கஜா, மகள். वाक्यम, मोहनदास करमचंद गांधी ने सन 1887 में मैट्रिक परीक्षा पास की. उच्चरिப்பு, मोहनदास करमचंद गांधी ने सन 1887 में मैट्रिक परीक्षा पास की. பொருள், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1887 ஆண்டு மெட்ரிக் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார். அடுத்த தலைப்பு, சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று ஒரு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் அவர் பதவியை இழப்பார். ஒருவர் திவாலாவாகி மீண்டும் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பார். ஒருவர் இந்திய குடிமகன் இல்லை என்றால், அல்லது வேறு ஒரு நாட்டின் குடியுரிமையை தானே விரும்பி பெற்றிருந்தால், அல்லது வேறு ஒரு நாட்டுக்கு கட்டுப்பட்ட விசுவாசம் காட்டினால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பார். மத்திய அரசில் வருமானம் உள்ள அமைச்சர் பதவியில் இருப்பதால் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க மாட்டார். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். இப்போது இருக்கும் மகிழ்ச்சியை எதையும் சாதிப்பதற்காக இழந்து விடாதே. மிகப்பெரிய சாதனையாளர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் வேதனைப்படுவதை நீ அறிய மாட்டாய். அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். சென்னை மண்ணடியில் இருந்த அந்த லாட்ஜில் நான் முதல் மாடியில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். 2வது மாடியில் தங்கியிருந்த ராஜேந்திரன் எல்லோரிடமும் நட்பை ஏற்படுத்தி கொண்டு கலகலப்பாக பழகுவதை பார்த்தேன். ஒரு நாள் என் முறையும் வந்துவிட்டது. என்ன சார் ராஜேந்திரன், உடம்புக்கு என்ன ப்ராப்ளம், களிம்பு தடவி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதை ஏன் சார் கேட்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே என் அறையின் உள்ளே வந்து உரிமையோடு உட்கார்ந்து கொண்டு கதையை ஆரம்பித்து விட்டார். என் அத்தை மகள் சுந்தரியை மிகவும் நேசித்தேன். அவளிடம் இதை நேரடியாக சொல்ல தயக்கமாக இருந்தது. என் மனதில் இருந்தது எல்லாம் பேப்பரில் எழுதி அவள் தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூமுக்கு போய் மேஜையின் மீது பேப்பரை விரித்து வைத்துவிட்டு வந்து விட்டேன். பிறகு எல்லாம் ஈஸியாகிவிட்டது. பீச், சினிமா என்றெல்லாம் சேர்ந்து சுற்றினோம். நான்
அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஒரு நாள் பீச்சுக்கு போய்விட்டு வரும்போது செக்ரட்டரியேட் முன்னால் ஓர் உயர்ந்த செடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள். அந்த பாதி இருட்டில் நானும் உட்கார்ந்து ரோட்டை பார்த்து அவளிடம் பேசிக்கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவள் என் தோளின் மீது கையை போட்டாள். அவள் முழு நிர்வாணமாக இருந்ததை பார்த்தபோது எனக்கு ஷாக் ஆகிவிட்டது. உனக்கு என்ன ஆச்சு சுந்தரி என்றேன். இப்போது என்னை செய்யுங்கள், இல்லை என்றால் துண்டம் துண்டமாக வெட்டி கடலில் போட்டு விடுங்கள் என்று கட்டிப்பிடித்து கொண்டு கேட்டாள். வேறு வழியில்லாமல் அந்த இடத்திலேயே அவள் ஆசையை தணித்தேன். அதற்கு பிறகு அவள் சிநேகிதியின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை முற்றிலும் அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிட்டாள். மன விரக்தியில் பல பெண்களிடம் போனேன். அதுதான் இந்த களிம்பு. ராஜேந்திரன் காதல் எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு புரிகிறதா? தலைப்பு A Poem by B.S.V. Lady Blightsome. Lady Blightsome had a chance to meet great Napoleon of France. Charm and lovely was her face, as descended from Herbert race. Great conqueror, as asked thou hath, I say I have come to conquer thee. With weapons mine I am to fight, as art thou at greatest height. She spoke, thou hast won the battle, yea, yet can't pay the fare, I pray. My beloved mom is awaiting me, I can't yield my heart to thee. So saying did the emperor go, as he heard the trumpets blow. Lady Blightsome had a chance, yet with him couldn't dance. அடுத்த தலைப்பு சிறுகதை. ஆண் குழந்தை வேண்டும். ரகுவுக்கும் லலிதாவுக்கும் திருமணமான மறு வருடமே பெண் குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருவர் மனதிலும் அவ்வப்போது தோன்றி மறைந்தது. மகள் பிரியாவுக்கு 5 வயது நிரம்பிய பிறகும் இருவரும் மகனை பெற்றுக்கொள்ளும் முயற்சியை தள்ளி போட விரும்பவில்லை. குழந்தை பிறக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருவருக்கும் இருந்தது. ஆனால் பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்க வேண்டுமே. கடவுள் நம்பிக்கை, பிரார்த்தனை இவற்றில் அதிக நம்பிக்கையுள்ள ரகு யோசித்துவிட்டு தன் முடிவை சொன்னான். லலிதா, இன்று முதல் 1 வருடத்துக்கு நாம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. கணவன் சொன்னதை கேட்டவுடன் லலிதாவுக்கு திக்கென்றது. தினமும் ஒரு தடவையாவது கடவுளிடம் ஆண் குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய். லலிதாவுக்கு வெட்கமும் சந்தோஷமும் மனதில் நிறைந்து விட்டன. 1 வருட பிரார்த்தனை முடிந்து இருவர் மனதிலும் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. லலிதா கருவுற்றவுடன் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டாம் என்று ரகு சொன்னது லலிதாவுக்கு பிடித்திருந்தது. இருவரும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிட்டார்கள். எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது என்ற முடிவுக்கு வந்தார்கள். பிரசவமாகி ஆண் குழந்தை பிறந்தது தெரிந்தவுடன் இருவர் மனமும் இறைவனுக்கு நன்றி கூறின. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் குறைந்தது ரூபாய் 30,000 சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு அளித்துள்ளது. இது உங்களுக்கு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தின் மேற்படி தீர்ப்பை நான் முழு மனதுடன் வழிமொழிகின்றேன். கேள்வி 2. நீங்கள் தினமும் சமையல் செய்ய எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள்? வேலைக்கு ஆள் வைத்துக் கொண்டால் இந்த நேரம் மிச்சம் ஆகுமே. நான் தினமும் சமையலுக்காக 2 மணி நேரம் செலவு செய்கிறேன். சமையல் செய்யும்போது ஆல் ஃபோர்ஸஸ் அன்ஃபேவரபிள் டு மீ ஆர் வாங்கிஷ்டு மை பிரேயர் என்ற பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டே இருப்பதால் நேரம் வீணாவதில்லை. கேள்வி 3. கையளவு நெஞ்சத்தில என்ற பாடலை பாடுவீர்களா? ஆ சொய் 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 கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு ஏதும் இல்லை அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண்மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். சொய் 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 வானளவு விட்டத்தில் வரப்பளவு தூரம் மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் பாசம் மச்சான். நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான். சொய் 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 சொய்
ஏடளவு எண்ணத்திலே எழுத்தளவு சிக்கல் மச்சான், அளவு கோலே இல்ல அதுதான் ஊரு மச்சான். நாம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான். நாடளவு கஷ்டத்திலே நகத்தளவு இஷ்டம் மச்சான், அளவு கோலே இல்ல அதுதான் நேசம் மச்சான். நாம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான். சொய் 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 சொய். கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு ஏதும் இல்லை அதுதான் காதல் மச்சான். நாம காணும் எல்லாமே கையில் சேர்ந்தாலே கவலை ஏது மச்சான். சொய் 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 சொய். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.